Our secret taste recipe is to cook with lemon care. Kutti's Healthy Samayal. Hello friends, welcome to Kutti's Healthy Samayal. Be positive, be healthy. நாம் இன்னைக்கு டேஸ்டியான ஹெல்த்தியான கொத்தமல்லி சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியான ஹெல்த்தியான கொத்தமல்லி சட்னி எப்படி செய்யதான் பார்க்க போகிறோம். இது துவையல் டேஸ்ட்டில் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது இட்லி, தோசை, மிக்சட் ரைஸ், தயிர் சாதம், ஒயிட் ரைஸில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டேஸ்டியான சட்னி ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். இதுக்காக 2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகள் எடுத்திருக்கேன். வேறு பகுதியை மட்டும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டா போதும். காம்புகள்லாம் நீங்கள் அப்படியே கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும், சத்துக்களும் அதிகமாக இருக்கும். இப்போ இதெல்லாம் அலசி ஆற வச்சுருக்கேன். இது தாளிக்கிறதுக்காக ஒரு கடாய் வச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடான பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தும் ஆட் பண்ணி நல்லா நம்ம செவந்து வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ நல்லா செவந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நாம் 5 பல்லு பூண்டு, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி, ஒரு 3 துண்டு இஞ்சும் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். காரம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றா போல் கூடவோ குறையவோ ஆட் பண்ணிக்கோங்க. இந்த காரம் வந்து கொஞ்சம் மீடியமாக இருந்து நீங்கள் அதிகமாக சாப்பிடுங்க, இன்னும் கூட 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் அது கூட ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நம்ம வதக்கிட்டு இது கூட நாம் ஒரு 2 தேங்காய் பத்தைகள் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் தேங்காய் துருவி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் அப்படியே சின்ன சின்ன பீசஸாக போட்டு இதில் வதக்கி எடுத்துக்கிறேன். 2 இல்லை 3 நிமிஷம் நம்ம வதக்கினா போதும், நல்லா நமக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்துடும். இப்போ இந்த ஸ்டேஜில் அரை கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை வேணும்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் கருவேப்பிலை பொதுவாக நம்ம குழம்புலையோ கூட்டுலையோ ஆட் பண்ணும்போது அது தனியாக எடுத்து வச்சிடும், சாப்பிட மாட்டோம். ஸோ அதில் இருக்க அயன் சக்தி நமக்கு கிடைக்காது. ஸோ இது போல் துவையெல்லாம் அரைக்கும் போது நீங்கள் சேர்த்து அரைச்சிங்கன்னா அதில் இருக்க அயன் சக்தி நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான் நான் ஆட் பண்ணுறேன். அது கூட இப்போ நம்ம எடுத்து வச்ச கொத்தமல்லி இலைகளை ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். கொத்தமல்லி ஆட் பண்ண பிறகு நாம் அதிகமாக வதக்க வேண்டாம், ஏன்னா அது கலரே நமக்கு சேஞ்ச் ஆகிடும், அந்த க்ரீன் கலரே நமக்கு கிடைக்காது. ஸோ 2 இல்லை 3 நிமிஷம் மட்டும் நீங்கள் வதக்கிட்டு, அதாவது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நீங்கள் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். அதனால நம்ம இலைகள் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பருப்பு வகைகள், பூண்டு, புளி எல்லாமே நம்ம நல்லா வதக்கிட்டோம். ஸோ இதை ஆட் பண்ண பிறகு ஜஸ்ட் ஒரு 2 இல்லை 3 மினிட்ஸ் நீங்கள் வதக்கி விட்டால் போதும். இது போல் கலர் மாறாமல் நம்ம வதக்கி அரைச்சோம்னா அந்த கலர் நமக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். இப்போ நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் திக்காக தான் நான் அரைச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அது போல் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோ நம்மளோட சட்னி சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் எவ்வளோ திக்காக அரைச்சிருக்கேன், கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணேன். இப்போ நான் அந்த மிக்ஸி மட்டும் அலசி அந்த தண்ணியை மட்டும் அது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி தான் இன்றைக்கி அரைக்கிறேன். ஏன்னா இது ஒயிட் ரைஸில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் உங்களுக்கு துவையல் போல் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். இதுக்காக ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணி எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா இது பொரிஞ்சு வந்த பிறகு இது கூட ஒரு வரமிளகாய் கிள்ளி ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் அலசி ஆட் பண்ணிக்கிறேன். இப்படி நம்ம தாளித்து எடுக்கும்போது அது ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது தாளிக்காமல் நீங்கள் அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம், பட் தாளிக்கும் போது இன்னும் டேஸ்ட்டும் அந்த ஃப்ளேவரும் கூடுதலாக இருக்கும். அவ்வளோதான். இதை நம்ம சட்னியோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதோட திக்னஸ் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்போல், உங்கள் தேவைக்கு ஏற்றாப்போல் நீங்கள் இன்னும் திக்காவோ இல்லை தண்ணியாவோ நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம். இவெல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஒரு முறை நீங்கள் அரைச்சி கொடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப பிள்ளைங்க கேட்பாங்க. அதே போல் இட்லி, தோசை எத்தனை வச்சாலும் சாப்பிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவும் டேஸ்டியாக இருந்தது. இதோட காரம், புளிப்புத்தன்மை எல்லாமே உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்போல் கூடவோ குறையவோ ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.